தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இறக்கமின்படி என் நீர்தவனையும் என்னை சுத்தி வரையும். என் அக்கிரமம் நீங்க என்னை கழுவி என் பாவங்களை சுத்தி வரையும். ஒரே நிமிஷம் பைபிள் படிச்சு சொன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஓ பைபிள் படிக்கிறியா? படிடா படிடா. நீண்ட நான் அறிந்திருக்கிறேன். இந்த டைம்ல புதுசா பைபிள் படிச்சிட்டே இருக்கிறது. ஒருவருக்கே விரோதமாக பாவம் செய்து தங்களுக்கு முன்பாக பிரதான குற்றத்தின் டேய் சொல்றா. என்னடா நான் திங்காட்டுல உட்காந்து பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன். நீ டேய் நாளைக்கு சர்ச்சுக்கு போகணுமாடா, ஞாயிற்றுக்கிழமை. அதனால ரெடி ஆயிட்டு இருக்கேன்டா. ஓ சர்ச்சுக்கு போறதுக்கு ரெடி ஆகிறதுக்காக ஒரு பைபிள் படிக்கிறேன். என்னடா வினோத்து, நாளைக்கு முன்னாடி போய் உட்காந்தோமா, பாஸ்டரை பார்த்தோமா, பாவம் பண்ணி கேட்டோமா, வந்தமா இருக்கும்டா வினோத்து. டேய் இனியும் பாவம் பண்ணிட்டு போய் அந்த ஒரு நாள் மட்டும் ஏதோ சொல்லிட்டு வரதுனால நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படாதுடா. நம்ம உண்மையான கிறிஸ்தவனா இருக்கவும் முடியாதுடா. ஓ அப்படியே வினோத்து. அப்ப உண்மையான கிறிஸ்துவா இருக்கு என்னடா வினோத்து பண்ணணும்? டேய் பாவம் செய்யாத மனுஷன் பைபிள் சொல்லுதுடா. எல்லா மனுஷனுமே பாவம் செய்யறாங்கதான். ஆனா யார் அந்த பாவத்தை உண்மையை அறிக்கை செய்யறாங்களோ, யார் தங்களை அனைவரும் சுத்திகரித்துக் கொள்கிறாங்களோ அவங்க உண்மையான ஆசீர்வாதத்தை பெற முடியும். வசனம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஓ அப்படியே வினோத்து. சரிடா, நானும் என்னோட பாவங்களை அறிக்கையிட்டு உண்மையான கிறிஸ்துவனா வாழ போறேன்டா. அவரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றேன்டா. ஓகே.